வாசு டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 7 நாள் 7 வகை துவையல் சட்னி சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நிலக்கடலை சட்னி. நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிலக்கடலையோட பயன்கள் என்னென்னு பார்ப்போம். பாதாம், பிஸ்தா, முந்திரி இதிலெல்லாம் இருக்கிற சத்தை விட நம்ம ஊர் நிலக்கடலையில் நிறைய சத்து இருக்குது. இதை ஏழைகளின் பாதாம்னு சொல்கிறாங்க. ஞாபக சக்தியை ரொம்ப அதிகரிக்கக்கூடிய திறன் இதில் இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கேல் பிளாடரில் ஸ்டோன் வராமல் தடுக்கும், நம்ம இளமையை நீட்டிக்கும். இந்த மாதிரி இன்னும் ஏராளமான பயன்கள் இருக்குது இந்த நிலக்கடலையில். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கான நிலக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், சிறிதளவு புளி, 5 பூண்டு பல், 2 காஞ்ச மிளகா. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னொன்று கூட வச்சுக்கலாம். இப்போது நம்ம இந்த நிலக்கடலையை எண்ணெய் சட்டியில் ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். இந்த மிதமான ஹீட்டில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இதோட கலர் இப்போ சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு பண்ணால் போதும். ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நம்ம காஞ்ச மிளகாயை வதக்கி எடுக்கலாம். இப்போ நான் அதே எண்ணெயில் சட்னி தாளிக்கிறதுக்கான கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கிறேன். கடுகு, உளுத்தம் பருப்பும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டுக்கிறோம். இப்போ நம்ம சட்னி தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. நம்ம வறுத்த நிலக்கடலையிலேருந்து தோல் எடுத்துடலாம். நான் எடுத்து இங்கே வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். மிக்சியில் அரைச்சாச்சு. நம்ம சட்னியை பாருங்கள். இப்போ இது கூட நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நம்ம நிலக்கடலை சட்னி ரெடி. நீங்களும் இந்த சட்னி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.